அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற விமான படையின் வான் சாகச நிகழ்ச்சியை காணச் சென்ற 5 பேர் உயிரிழந்த நிலையில் அவர்களது உயிரிழப்புக்கு இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அங்கு குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டியது அரசின் கடமை எனவும், ஆனால் அரசு தனது கடமையை செய்யவில்லை என இபிஎஸ் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். சேலம் எடப்பாடியில் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் தற்போது செய்தியாளர்களை சந்தித்த நிகழ்வை பார்த்தோம். அவர் பேசினதில் எந்தெந்த விஷயங்களை எல்லாம் சுட்டிக்காட்டியிருக்கிறார்? முழு விவரம் என்ன? கனிமொழி, வணக்கம். இந்த நேற்று நடைபெற்ற மெரினாவில் நடைபெற்ற அந்த சம்பவம் என்பது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. காரணம், அதில் 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, நூற்றுக்கணக்கானோர் மிகவும் அவதியுற்றுதான் வீட்டுக்கு சென்றார்கள். பலரும் மயக்கமுற்று கீழே விழுந்து விட்டார்கள். அவர்களுக்கு குடிப்பதற்கான தண்ணீர் கிடைக்கவில்லை என்ற பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது. எனவே அது தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்திருக்கின்றார். விரிவாக அவர் பேசியிருக்கின்றார். இந்த வான்படை சாகச நிகழ்ச்சிக்கு அரசு சார்பில் போதுமான அடிப்படை வசதிகள், அந்த தேவையான நடவடிக்கைகள் என்பது எடுக்கவில்லை என அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். சரியான திட்டமிடல் இல்லாத காரணத்தினால் கடுமையான வெயிலில் கூட்ட நெரிசலில் சிக்கி இந்த 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை தமிழக அரசு முழுமையாக செய்யவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையாக அவர் குற்றச்சாட்டுகளை அடுக்கி இருக்கின்றார். ஏற்கனவே நேற்று தன்னுடைய சமூக வலைதளம் மூலமாக அவர் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்த நிலையிலே தற்போது செய்தியாளர்களை சந்தித்தும் அவர் விரிவாக பேசியிருக்கின்றார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.